வாடா அன்பு. வாஜி எத்தனை மணிக்குடா ஃப்ளைட்டு? 11:30க்குடா. பரவாயில்ல மாப்பிள்ள, நீ நினைச்ச மாதிரி உனக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இருடா. பொறுப்பே இல்லாம தண்ணியை திறந்து விட்டு போயிருக்காங்க. ஏண்டா உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? நம்ம பேக்க நல்லா வாங்கிருக்கேன்னு சொன்னால அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போலாமா? சரி பார்க்கலாம் வா. இதாடா அந்த நிலம் எப்படா இருக்கு? நல்ல விளைச்சல் நிலமா இருக்குடா. சரியான முறையில விவசாயம் பண்ணா நல்ல மகசூல் பார்க்கலாம். யாரா அவன் விவசாயம் பண்றதுக்கு அவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்? வேற எதுக்குடா? நான் இங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறேன். ஏண்டா இப்படி நல்ல விளைச்சல் நடத்து தன்னுடைய சுய லாபத்துக்கு அழிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு உணவு தட்டுப்பாடு வருமாடா? டே சாமி, நான் ஒன்னும் உன்ன மாதிரி தேசத்தொண்டம் இல்லடா. மம்முட்டியும் கலப்பையும் தூக்கிட்டு என்னால வேலை செய்ய முடியாது. சொன்னா புரியாது, நாளைக்கு பட்டாதான் தெரியும். மரத்தவடி நடுரோட்ல போடுங்கடா. அரசு பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஒருத்த கூட நடுரோட்ல போகக்கூடாது. வெட்டி போடுங்க மரத்தை. வாங்கடா வாங்க. டேய் மரத்தவடி நடுரோட்ல போடுங்கடா. வண்டி ஓரம் எடுத்துடா. எவனும் போகக்கூடாது. மரத்தை வெட்டி போடுறான். அங்க அங்க அவனை நிறுத்து, அவனை நிறுத்து, அவனை நிறுத்த சொல்லு. அங்க நிறுத்து. போட போய் ஓரம் போட. என்னடா ஜி இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஏதோ கலவரம் போல இருக்குடா. அந்த மரத்தை வெட்டு, அவனை வெட்டு. ஏ அன்பு, டைம் ஆயிடுச்சு. மாறி ஏண்டா இப்படி மரத்தை வெட்டுறீங்க? தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஊரே படும் கோபத்துல இருக்கு. முதல்ல கிளம்புங்க. பசங்க எல்லாம் செம்ம கோபத்துல இருக்காங்க. சீக்கிரமா கிளம்புங்க. அன்பு, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சா? இப்படி மரத்தை வெட்டினா நாளைக்கு மழையே வராம போயிடுடா. வந்துட்டாரியா மரத்தை நட்ட அசார் புத்தி சொல்றதுக்கு. இவன் தலைவனை கைது பண்ணது தாங்க முடியலன்னா இவன் கைகால வெட்டிக்க வேண்டியதுதான்டா. டே சாமி, முதல்ல வாய மூடிட்டு வண்டி ஏறுடா.
என்னடா வச்சு ஊர் ரொம்ப மாறி போயிடுச்சு. ஆமாண்டா அன்பு, ஊரு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டோம்டா. இந்தப்பா ஒரு வாட்டர் பாட்டில் கொடு. அண்ணா ஒரு குட்டா பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. ஏம்பா வாட்டர் பாட்டில் கேட்டல 100 ரூபா கொடுத்தா மீதி யாரு கொடுப்பா? பின்ன எவ்வளோ? 1 லிட்டர் 200 ரூபா. ஏன்டா விஜய் 1 லிட்டர் 200 ரூபாவா? ஆமாண்டா அன்பு, எல்லா வேலையும் ஏறி போயிடுச்சுடா. ஏன்டா விஜய் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 200 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆகி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் தண்ணி கூட கிடைக்காது. நல்லா டெவலப்டா. என்னடா விஜய் எல்லாம் காலி கொடுத்து தூக்கிட்டு வர்றாங்க. மழையே இல்லாம தண்ணி பஞ்சம் அதிகமாயிடுச்சு. லாரியில தண்ணி வந்திருக்கு, அதை பிடிக்கதான் ஓடுறாங்க. பா ரொம்ப பசிக்குதுப்பா, அம்மா சாப்பாடு போட சொல்லுங்கப்பா. என்னடா விஜய் அந்த பையன் சோறு கேட்கறான், அதனால அழுகுறான். அரிசி விலை 8000 போயிடுச்சு. ஏன்? உற்பத்தி குறைவு. காரணம்? மழையும் இல்ல, விவசாயம் பண்ண நிலமும் குறைவு. அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? உங்க சுய லாபத்துக்காக இயற்கை அழிக்காதீங்கன்னு. கேட்டிருந்த நிலைமை வந்திருக்குமா? பசியில இந்த பையன் மாதிரி எத்தனை பேரும். அதுக்கு என்ன பண்றது? யாருக்கு எதுல அதிக லாபம் இருக்கோ அதானே செய்வாங்க. இந்த மாதிரி சுயநலவாதிகள் கிட்ட இருந்து இந்த நாட்டை யார்தான் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியலையே. முக்கிய செய்திகள். சில ஆண்டுகளாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை போக்க பலதரப்பட்ட அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஆலோசனைப்படி முதலமைச்சர் ஒரு அறிக்கையை மக்களுக்கு வேண்டுகோளாக விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் நமது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்படும். அதனை முறையாக பராமரித்து வளர்த்து வந்தால் ஆண்டு இறுதி தெரிவில் 30% மார்க் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். நீங்கள் செய்யும் இந்த பணி நம் நாட்டையே பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். உங்களையும் இந்த பணி சிறக்க நானும் உங்களோடு சேர்ந்து இந்த பணி சிறப்பாக செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன். நன்றி. இனி யாரும் மரங்களை வெட்டக்கூடாது. வெட்டினால் கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள். விவசாய நிலங்களை விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மீறினால் அந்த நிலம் அரசு உடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். டேய் மரத்துக்கு இன்னைக்கு தண்ணி ஊத்தியாச்சு, நாளைக்கு என்ன பண்றது? மரத்தை வச்சா தண்ணி ஊத்தணும். டேய் மரத்தை வச்சதே நம்ம தான்டா. டேய் ரொம்ப தட்டாரா, மண்டையில ஓட்டம் வந்துட போகுது. தண்ணி கிடைச்சிருச்சுடா.
நில்லுப்பா. தம்பி தண்ணி வேணும்ப்பா. நில்லுப்பா. எங்கப்பா போற? தண்ணியை கொடுத்துட்டு போப்பா. தம்பி தம்பி நில்லுப்பா. எங்கப்பா போற? தண்ணியை கொடுத்துட்டு போப்பா. அக்கா இதுல ஊத்துங்கக்கா. தம்பி மார்க்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? இல்லண்ணா 30% மார்க் கொஸ்டின் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். இனிமேட்டு எங்களுக்கு அந்த 30% மார்க் தேவையில்ல. இதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மாணவ மாணவிகளின் சாதனை முதல்வர் பாராட்டு. மாணவ மாணவியரின் கடுமையான உழைப்பு காரணமாக வறட்சி நீங்கி மழை பெய்யும் என வானிலை நிலையம் தெரிவித்துள்ளதை தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார்.